இது த்ரிஷாவோட ரூம் தான் போலகுதா. இது கண்டிப்பா தச்சால அறியாது. கடவுள் தான் என்ன த்ரிஷாவோட ரூமுக்கு வர வச்சிருக்காரு. இவ எனக்கு தானே கடவுள் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டாரு. இந்த ரூம் முழுக்க அவளோட மனமா தான் இருக்கு. இங்கதான் அவ உட்காந்து மேக்கப் போடுவான்னு நினைக்கிறேன். த்ரிஷா டார்லிங், இந்த லிப்ஸ்டிக்கை தான் நீ உதட்டுல போடுவியா? இதே பெட்ல தான் என்னோட த்ரிஷா சுகமா தூங்குவா போல இருக்கு. அடேங்கப்பா, த்ரிஷா இந்த சுடிதார போட்டானா அழகா தேவதை மாதிரியே இருப்பா. த்ரிஷா இந்த சுடிதார போட்டுக்கிட்டு என் தோல்ல சாஞ்சுக்கிட்டு என்ன கொஞ்சுவா. நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். கீழே மறந்துட்டேன், இந்த வந்துடுறேன். நீயா? நீ இங்க என்ன பண்ற? சங்கரு, உன் கதை இத்தோட முடிஞ்சுதுரா. நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இங்க என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன். என்னோட ரூம்ல என்ன பண்ற? ஐயோ, இதுல சட்னி விழுந்து. சட்னியா? த்ரிஷாவோட பார்ட்டி ட்ரெஸ் மேலே சட்னி. இவங்கிட்ட அதிகமா பேசுன கண்டிப்பா மாட்டிப்பேன். சாரி சாரி சார், எந்த தப்பு, சாரி. த்ரிஷாவோட காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை இப்படி அநியாயமா கெடுத்துட்டியே. இது மேல நீ எப்படி சட்னியை கொட்டின? இந்த முட்டாள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ராமன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சட்னி விழுந்து. You idiot முட்டாள், இங்க வா. உன் 1 வருஷ சம்பளத்தை விட நீ கையில வச்சிருக்க இந்த Dress காஸ்ட்லி, புரிஞ்சுதா? முதல் நாளே தப்பு பண்றியா? சிமோனிகா, என்ன இப்படி ஒரு குக்க கூட்டிட்டு வந்திருக்க? I'm really sorry பிரபா சார். வந்த அன்னைக்கே பிரச்சனை பண்றா. சார், இந்த ட்ரெஸ் நான் லாண்ட்ரிக்கு கொடுத்துடுறேன். அது மட்டும் இல்ல, இவனோட சேலரியில இருந்தே கிளீனிங் சார்ஜஸ் நான் கட் பண்ணிடுறேன் சார். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். மத்தவங்க ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாக் பண்ணணும், புரிஞ்சுதா? முதல் நாளே தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்க இருந்து போ. சாரி சார். இவனுங்க வேற ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. யா மிஸ்டர் மாதவன், யா நாங்க ஆன் த வே தான். ஆமா, அபி என் கூட தான் இருக்கான். நாங்க சீக்கிரமே வந்துருவோம், கண்டிப்பா. see you, bye. ஓ காட், அந்த சாவி எங்க வச்சேன்? த்ரிஷாவோட ரூமுக்கு நீ எதுக்கு போன? பதில் சொல்லி எதுக்காக போன? பாரு, த்ரிஷா எனக்கு சொந்தம்னா அவ ரூம் எனக்கு சொந்தம் தான். அவ ரூமுக்கு நான் போக கூடாதா? த்ரிஷா உனக்கு தான் சொந்தம். அதனாலதான் இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்காக அவளோட ரூம்குள்ளேயே போயிடுவியா நீ? விட்டா அவன் மடியிலே உட்காந்துருவியா? மரியாதையா பேச, வாயடிக்கு பேசலாம், அவ்வளவுதான். மரியாதையா நீ நடந்துக்க, புரிஞ்சுதா? உன் மண்டையில கொஞ்சம் கூட மூளை இல்ல. நிறுத்து. என்னோட பிளான்ல ஒன்ன இன்க்ளூட் பண்ணி நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். த்ரிஷா விஷயத்துல நீ எவ்வளவு சீரியஸ்னு தெரியாத. ஆனா நான் என் புருஷனுக்காக பழி வாங்குறதுல ரொம்ப தீவிரமா இருக்கேன். உன்னால என் பிளான் ஃபிளாப் ஆக கூடாது, புரிஞ்சுதா? இப்பவே இந்த இடத்தை விட்டு போ. கோ. என்னடா இது? ஒன்ன டென்ஷன் ஆயிட்டால சங்கரு. இவதான் உன்னை திச்சா அவன்ட இட்டுன்னு வந்திருக்கிறா. இவ்வளவு கோவப்படுத்தாம இருக்கிறதா உனக்கு நல்லது. இன்னும் ஏன் நின்னு யோசிச்சுட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு.
இது பாரு ஏதோ தப்பு நடந்து போச்சு, கோவப்படாத. மறுபடியும் தப்பு நடக்காது. இனிமே நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடந்துக்கிறேன். போதும், இப்பவே இங்க இருந்து மரியாதையா கிளம்பிடு. இங்க பாரு மேடம், எதுக்கு கோவம்? இந்த பாரு, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். முதல்ல அபியை கொல்றதுல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்புறம் த்ரிஷாவை கூட்டிட்டு போயிடுவேன். ப்ளீஸ் ஒத்துக்கமா. இந்த பாரு, இது வரைக்கும் என் அப்பன்ட்ட கூட நான் கெஞ்சினதே இல்லை. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுமா. நான் இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். முதல்ல உன்னோட வேலை, அப்புறம் என் வேலை. ஓகே, கோவப்படாத. ஓகே, இதுதான் கடைசி சான்ஸ். திரும்பவும் முட்டாள்தனமா ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கூட உனக்கு தர மாட்டேன். உன்னை த்ரிஷாக்கு பக்கத்துல கூட்டிட்டு வர தெரிஞ்ச எனக்கு அவளை விட்டு தூரமா கூட்டிட்டு போகவும் தெரியும். ஒரே செகண்ட்ல இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்திடுவேன், புரிஞ்சுதா? நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணா பண்ண முடியும். இனிமே எந்த தப்பும் பண்ணாத. நீ இங்கே இரு. அக்கா, என்னாச்சுக்கா? என்னாச்சு? மேம், உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ரத்தம் பயங்கரமா கொட்டுதே. மோனிகா, போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சரி. அக்கா, என்னாச்சு? என்னக்கா இது? ஐயோ, எப்படி ஆச்சு இது? ஒரு நிமிஷம் இருங்க. உள்ள உடைஞ்சிருந்தது, நான் பார்க்காம கை விட்டேன், அதான் அடிபட்டுருச்சு. சின்ன அடிதான் பாட்டி. என்னக்கா நீங்க இவ்வளவு ரத்தம் போது? வாங்க வாங்க, ஹாஸ்பிடல் போலாம், சீக்கிரம் வாங்க. த்ரிஷா, மாஷா இரு. நீ எங்கேயும் போக வேண்டாமா? பிரக்யாவை பார்த்து நீ மயங்கி விழுந்துருவ போல இருக்க. ஆனா பாட்டி, அக்கா மட்டும் எப்படி தனியா போவாங்க? நானே உங்க கூட போறேன். பிரக்யா ஒண்ணு தனியா போக தேவையில்ல. சிமோனிகா நீ கூட்டிட்டு போ. சிமோனிகா சீக்கிரம் கூட்டிட்டு போ. போங்க, கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் போ. அக்கா பாத்து போங்க அக்கா. இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க சரி ப்ளீஸ். த்ரிஷா, நீ டென்ஷன் ஆகாத. சிமோனிகா இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். சிமோனிகா, டென்ஷன் ஆகாம இரு. அக்கா பத்திரமா பாத்துக்கோ ஐயோ ப்ளீஸ். த்ரிஷா, இங்க வா. ஒண்ணும் இல்ல. டென்ஷன் ஆகாதம்மா. டென்ஷன் ஆகி உனக்கு ஏதாவது ஆக போகுது. அவளை டாக்டர் பாத்துப்பாங்க. ஆனா எங்களுக்கு யார் டீ குடுப்பா? இப்ப நீ என்ன பண்ற? கிச்சனுக்கு போய் எங்க 2 பேருக்கும் நல்ல டீ போட்டு எடுத்துட்டு வா. போமா. ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத, போ. நீ இங்கே இரு என்ன? சரியா? வா இரு. சரியா? ஆனா நான் இங்கேயே எதுக்கு இருக்கணும்? ஐயோ கடவுளே, இவ்ளோ ரத்தம் போச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? வேண்டாம். மீட்டிங்ல இருக்க போறாரு, டென்ஷன் ஆயிடுவாரு. ராமன், பாட்டி 2 பேருக்கும் டீ போட்டுருங்க. ஆமா, நீங்கள் குடிக்கணும். இல்ல, அவங்க தான் வேணும்னு கேட்டாங்க. சொல்லுங்க. த்ரிஷா, உன்னோட மிஸ் காலை இப்பதான் பார்த்தேன். நான் வேலையில பிஸியா இருந்ததால உடனே கூப்பிட முடியல. ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, அது வந்து கபோர்டோட சாவி கிடைக்கல, அதான் நான் கால் பண்ணேன். இப்போ அது கிடைச்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். சரி. வேற ஏதாவது வேணுமா? ஐம் சோ சாரிங்க, நான் உங்களை மீட்டிங்ல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. ப்ளீஸ் நீங்க உங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, சரியா? ஓகே. பாய். ராமன், தண்ணி பாயில் ஆயிடுச்சு, பாலை ஊத்துங்க. சாரிமா, உடனே ஊத்தும். பிரபா, அபிஷேக் 2 பேரும் மீட்டிங்கு போயிட்டானுங்களா? அந்த ஹிட்லர் பொண்ணு பிரக்யா கூட இப்ப வீட்டுல இல்ல. இப்ப இருக்கிறது அந்த 2 கிழமைங்க மட்டும்தான். அதுங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்போ நான் த்ரிஷா கிட்ட போறத தடுக்க யாருமே இல்லை. ராமன், டீயோட சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் பிளேட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வரோம். நீ போ, நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் த்ரிஷா டார்லிங். உன்னோட சங்கர் உன்கிட்ட வந்துகிட்டே இருக்கான்.
மேம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. டாக்டரோட பேர் என்ன? டாக்டர் ஒரு ஜோதி. நிமிஷம். நர்ஸ் நர்ஸ் டாக்டர் ஜோதியோட கேபினெட் எங்க இருக்கு? இந்த ரூம் தான். ஓகே, அவங்கள பாத்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் ஜோதி. எஸ். ஓ நோ, இவங்க அந்த டாக்டர். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு தான் ப்ராப்ளம். அட பிரக்யா, உள்ள வா மோனிகா. மேம் நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? வா வா, வந்து பெட்ல படு. நர்ஸ், ஐயோ, உனக்கு தான் தெரியும்ல, இது சின்ன அடிதான். பாட்டி தான் ஓவரா டென்ஷன் ஆகி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆக்சுவலி நான் ஓபிக்கு தான் போனேன். அங்க நிறைய பேர் இருந்தாங்களா, அதான் உன்னை பார்க்க வந்தேன். நல்ல வேளை நீங்க வந்த. மாசத்துல சின்ன சின்ன அடிபட்டாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த பிரக்யாவும் இதே டாக்டர் கிட்ட தான் வரணுமா? ஒருவேளை இந்த டாக்டர் என்ன மறுபடியும் பார்த்துட்டா அவங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிரக்யா கிட்ட என்ன பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டா? இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. நான் இங்கே வெயிட் பண்றேன், அதுதான் நல்லது. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் ஒரு நாள் காவியாவை பார்த்தேன். காவியாவா? ஆமா. எப்படி இருக்கா அவ? அவ முன்னாடி எல்லாம் ஒல்லியா இருப்பாள்ல, இப்ப குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டா. இந்த பிரக்யா ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தாளா இல்ல பேசிக்கிட்டு இருக்க வந்தாளா? இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இவளை எங்கேயே விட்டுட்டும் போக முடியாதே. இதை விட இன்னொரு ஃபன்னியான விஷயம் சொல்லவா? என்ன? நம்ம ஸ்கூல்ல ஃபேமிலி பிளானிங் டிபேட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணால, அவ லைஃபோட டிபேட்ல தோத்து போயிட்டா. என்ன சொல்ற? அதான் அவளுக்கு 3 பொண்ணுங்க 2 பசங்க. என்னது, நீ சொல்றது உண்மையா? ஆமா, என்னால நம்பவே முடியல. ஆனா அவ என்ன பார்த்து சிடுமுஞ்சு ஜோதின்னு கூப்பிட்டா. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து அவ என்ன அப்படித்தானே கூப்பிட்டு இருந்தா. அதையெல்லாம் மறக்கவே முடியாது. மறக்க முடியாத நாட்கள். சரி, நீ சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நிமிஷம். நான் நியூஸ்ல பார்த்தேன், உன் ஹஸ்பண்டோட கான்செப்ட் ரொம்ப பெரிய ஹிட்டியா. பிளஸிங் தான். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சவங்க எப்பவுமே லைஃப்ல ஃபிளாப் ஆகவே முடியாது. ஐஸ் வைக்கிறியா? இல்ல, உண்மையதான் சொல்றேன். உன்னோட ஹஸ்பண்ட கூட கூட்டிட்டு வரலாம்ல. நான் இன்னும் 2-3 கிலோ அதிகமா ஆயிருப்பேன். என்ன? ஆமா, அவர் பயங்கரமா சிரிக்க வைப்பாருல. அவர் எப்பவுமே எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னா நீ டெய்லி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. ஓகே, உன்னோட ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம். இப்ப வேணாம் ஜோதி, வீட்ல நிறைய வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் அவரையும் இங்க கூட்டிட்டு கண்டிப்பா வரேன். okay? வருவேல்ல? கண்டிப்பா வருவேன். சரி வா. மெடிசன்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணு. ஓகே? ஏய், நீ இங்க இருக்கியா? உள்ள வந்திருக்க வேண்டியதானே? மேம் நீங்க இவ்ளோ நாள் கழிச்சு உங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ உள்ள வந்திருக்கலாம். போலாமா மேம்? போலாம். ஒரு நிமிஷம். நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. என்னையா? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே மேம். ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஒருவேளை நீ என்னோட பேஷண்டா என்ன? பேஷண்டா? ஜோதி, உன்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க தானே? ஷீ இஸ் நாட் மேரிட். பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனோ? ஓ காட், இவங்களுக்கு எதுவும் ஞாபகம் வராம இருந்தா நல்லது. ஜோதி, நீ எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆயிருக்க. ஆக்சுவலி தினமும் நீ நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கல்ல, யார முகத்தையாவது பார்த்து இவனை கன்ஃபியூஸ் ஆயிருப்ப. ஞாபகம் வரமாட்டேங்குது. ஆனா இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். மேம் போலாமா? ஓகே, எனிவே தேங்க்யூ ஜோதி, வரேன். ஓகே, கன்ஃபார்மா இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். டாக்டர், இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. கழுவிங்களை தவிர வீட்டில் யாருமே இல்லை. த்ரிஷாவை பார்க்க தான் நல்ல வாய்ப்பு.
உன்னை பார்க்க வந்துட்டேன் த்ரிஷா டார்லிங். எழுந்துரு, என் கூட கிளம்பு த்ரிஷா டார்லிங். பிரக்யாவை விட த்ரிஷா தான் ரொம்ப பயந்து போயிட்டா. பிரக்யாவை பார்த்தாதான் அவளுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இங்க யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதா? த்ரிஷா, பிரக்யா வந்துட்டாமா, நீ வந்து பாரு, அப்பதான் நிம்மதியா இருப்ப. சரி கிராணி, நான் இது வந்துடுறேன். அந்த கழுவி வராம இருந்தா த்ரிஷா டார்லிங்க ஒரு தடவை நான் தொட்டு இருப்பேன். நீ கவலைப்படாத த்ரிஷா, இப்ப நான் இங்கே தானே இருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு அடிக்கடி கிடைக்கும். அப்ப பாத்துக்கிறேன். பிரக்யா, என்னாச்சு? என்ன ஆச்சா? இங்க வா. எதுக்கு இப்படி கத்துறீங்க? வா, உட்கார். த்ரிஷா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன சொன்னா? இப்படி அடிபட்டிருக்கு, நீ ரெஸ்ட் எடுக்காம புக்ஸ் அடிக்கிட்டு இருக்க. ஐயோ, பெரிய அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சின்ன அடிதான். இது சின்ன அடினா எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு போன? நீங்க எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண விட மாட்டீங்க. 1 செகண்ட், நீ இப்படி உட்காரு. நான் உன்னை வேலை பண்ண விட மாட்டேங்கிறேனா? உனக்கு அடிபட்டிருக்குன்னு நான் உன்னை கவனிக்க வந்தா உனக்கு ஹெல்ப் பண்றவன நீ எப்படி அத்துட்டுவ? நீங்க இப்படிதான் எனக்கு ஹெல்ப் பண்றதா? நான் என் வேலையை தனியாவே பண்ணிப்ப உங்க ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. இப்பதான் புரியுது. அடி உன் மூளைக்கு தானே பட்டிருக்கு. கண்ணு தெரியலையா உங்களுக்கு? அடி மூளையில இல்ல, கையில பட்டிருக்கு. இல்ல கண்டிப்பா உனக்கு மூளையில தான் அடிபட்டிருக்கு. அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. போய் செக்அப் பண்ணிக்க. நீங்க தான் உங்க கண்ணை செக் பண்ணிக்கணும். கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாமே நல்லா தான் இருக்கு. மூளையும் நல்லா தான் இருக்கு. உனக்கு தான் எல்லாமே கெட்டு போச்சு. நான் உங்களோட பேசவே விரும்பல. ஏன் நீ பேச மாட்ட? உட்கார். ஒரு நிமிஷம் இரு. என்ன பீட் இது? லேப்டாப் 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 லேப்டாப். நீங்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. அட, ஐ லவ் யூ டு யா. உன்னோட மனசு சொல்லுது, அதை நீயும் சொல்லிட. சாரி நான் ஏதாவது பண்ணவா? அதுக்கு இல்ல வேண்டாம். அது வந்து 1 செகண்ட், நான் உனக்கு மசாஜ் பண்றேன். இல்ல வேண்டாம். பாட்டி கூப்பிடுறாங்க. ஏய் பாட்டி இல்ல, பாட்டின்னு கூப்பிடுறாங்க. ஓ அபி கண்ட்ரோல். ஆனா முடியலையே. பிரக்யா இவ்ளோ லவ்லியா இருக்கா. அவளை காதலிக்க தவிர வேற எதுவுமே இந்த மண்டைக்கு தோணல. I love you குண்டச்சி. என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உன் மேல கேஸ் போடுவேன். சத்தியமா சொல்றேன், இந்த நர்சிங் ஹோமை இழுத்து மூடாம விட மாட்டேன். என் பொண்டாட்டியை தான் முதல்ல செக்அப் பண்ணணும். நான் சொன்னதுதான். அவளை முதல்ல செக்அப் பண்ணு. உன்னை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை நீ என்னோட பேஷண்டா என்ன? அதுக்கு தான் எனக்கு அப்பவே அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு. அந்த பொண்ணு என்னோட நர்சிங் ஹோம்க்கு வந்திருந்தா. அவ பைத்தியக்கார புருஷனோட. அவ என்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக தானே வந்தா. ஆனா அவ என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாளே. அவ எதையோ மறைச்சிட்டு இருக்கா.
என்கிட்ட இருந்து மட்டும் இல்ல பிரக்யா கிட்ட இருந்தும் தான். அந்த பொண்ணு அபிக்கு செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறதால பிரக்யா சொன்னா. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. நான் பிரக்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்.